ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கீவேர்ட்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ப்ரீ டிஃபைன் அண்ட் ரிசர்வ் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன்னா ஏற்கனவே சிஸ்டத்தில் அது இருக்கும், அண்ட் தென் அது வந்து ரிசர்வ் வேர்ட்ஸு சொல்லுவோம். அதான் வந்து கீவேர்ட்ஸ். அது வந்து ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிஸ்டத்தில் இருக்கும், அது வந்து ரிசர்வ் வேர்ட்ஸ் சொல்லுவோம். இட்ஸ் ஹேவ் சம் மீனிங்ஸ் இருக்கும். கீவேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு டிஃபைன் த சின்டெக்ஸ் ஆஃப் த கோடிங். அதாவது சில கீவேர்ட் வச்சு நம்ம எந்த கோடிங் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுதான் நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். கீவேர்ட் வந்து பார்த்தோம்னா ஐடென்டிஃபையரோ வேரியபிளோ யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்டு இருக்குது ஒன்லி ஃபார் கீவேர்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அது வேரியபிளாகவும் யூஸ் பண்ண முடியாது, ஐடென்டிஃபையராகவும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ண முடியாது. ஆல் த கீவேர்ட்ஸ் இன் பைத்தான் ஆர் ரிட்டன் இன் லோயர் கேஸ். எல்லா கீவேர்ட்ஸுமே எப்படி எழுதணும்? லோயர் கேஸ். லோயர் கேஸ் மீன்ஸ் என்னது? ஸ்மால் லெட்டர்ஸ். எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும் பைத்தானில். எது தவிர ட்ரூ ஃபால்ஸ். இந்த ட்ரூ ஃபால்ஸில் இந்த டீயும் இந்த எஃப்பும் கேப்ஸில் இருக்கும், இதில் ஸ்மாலில் இருக்கும். இது ரெண்டும் தவிர இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஸ்மால் கேஸில் தான் இருக்கும். இது டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா 35 கீவேர்ட்ஸ் இருக்குது பைத்தானில். அது வந்து ஈஸ்கியூடாக ஃபங்க்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம், எடுத்துப்போம். அது வந்து வேலிடாக இல்லை வேலிட் இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஈஸ்கீவேர்ட் ஆஃப் அண்ட் ஃபங்க்ஷன் மூலிமா அந்த கீவேர்டு வந்து வேலிடாக இல்லையா நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு கீவேர்டுக்கு ரூல்ஸ் ஃபார் கீவேர்ட் இன் பைத்தான் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பைத்தான் கீவேர்ட்ஸ் cannot be used as identifiers. அதாவது பைத்தான் கீவேர்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆல் த கீவேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, எல்லா கீவேர்ட்ஸுமே லோயர் கேஸில் இருக்கணும் எக்ஸப்ட் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸில் கூட இந்த டீயும் எஃப்பும் மட்டும் தான் கேப்ஸில் இருக்கும், இதெல்லாம் ஸ்மாலில் தான் இருக்கும். என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பைத்தானில் இதெல்லாம் கீவேர்ட்ஸு. இந்த கீவேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, வேரியபிள்ஸ்லேயோ ஐடென்டிஃபையர்ஸ்லேயோ யூஸ் பண்ண முடியாது. அண்டு, ஆர், நாட், இஃப்பு, எல்ஸு, ஃபார், வைல், பிரேக், ஆஸ், டெஃப், லாம்டா, பாஸ், ரிட்டன், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரை, கேட்ச், வித், அசட், கிளாஸ், கண்டினியூ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெல்லு, எக்ஸப்ட், ஃபைனலி, அண்ட் தென் தீஸ் ஆர் தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் ரிசர்வ்ட் இன் தி பைத்தான். இப்போ ரிசர்வ் வேர்ட்ஸ் இன் பைத்தான். ஓகே, இப்போ கீவேர்ட்ஸ் எனக்கு எல்லாம் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா KW லிஸ்ட் இந்த இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட கீவேர்ட்ஸை எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த KW லிஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஆட்ரிபியூட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் விச் ஈச் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்ட் ஏ ஸ்ட்ரிங் கீவேர்ட் இன் பைத்தான். இது மூலிமா நம்ம என்னென்னு பண்ணோம்னா எல்லா கீவேர்டுமே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் கீவேர்டு கொடுத்துட்டேன், கீவேர்டு ஹெட்டர் ஃபைல் கொடுத்துட்டு பிரிண்டில் கீவேர்ட் டாட் KW லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு அவுட்புட் எப்படி வரும், நம்ம பைத்தானில் இருக்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அத்தனை கீவேர்ட்ஸும் நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகிடும். இப்போ கீவேர்ட்ஸ் என்னன்னு கிளியராக புரியுதுங்களா? கீவேர்ட்ஸ் மீன்ஸ் ஏற்கனவே சிஸ்டத்தில் இருக்கும், அது வந்து என்ன பண்ண முடியாது, வேரியபிளாகவும் ஐடென்டிஃபையாரும் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா கீவேர்ட் இஸ் ஏ ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.